தேவ பிரசன்னத்தில் ஒவ்வொரு நாளும் அமரவும், கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் தேவன் நமக்கு பாராட்டின நல்ல கிருபைக்காக மறுபடியும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் சேவிக்கிறவரும் என்னை ஆட்கொண்டவருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களையும் வாழ்த்தி தேவனுக்கும் எல்லா நன்றிகளையும் நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு வார்த்தையை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கலாமா? எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. எவ்வளவு அழகாய் வேதம் சொல்கிறது பாருங்கள். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் என்று. இந்த நிருபத்தை எழுதின யாக்கோபு புதிய ஏற்பாட்டு கால யாக்கோபு, கர்த்தருடைய சகோதரன் தான், இயேசுடைய சகோதரன் தான் இந்த யாக்கோபு. அதில் ஒருத்தர் தான் இந்த நிருபத்தை எழுதுறாரு. அது சந்தோஷமா இருக்குதுல்ல. ஏசப்பாவுக்கு நிச்சயமா அண்ணனா இருந்திருக்க முடியாது. ஆண்டவருடைய தம்பி யாக்கோபு என்ன செஞ்சிருக்கிறார்? இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். அப்போ அவர் எழுதுறாரு, ஒரு வார்த்தை ஞாபகப்படுத்தி எழுதுறாரு. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் அவன் கருத்தாய் ஜெபம், மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்று சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். எலியாவுக்கு நம்ம போல பாடு, ஆனா ஜெபம் எப்படி இருந்துச்சு? கருத்தா இருந்துச்சு. நம்ம நிறைய நேரத்தில் ஜெபத்தை நம்ம எப்போ எங்கே விட்டுறோம் அப்படின்னா, பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்ம ஜெபத்தை விட்டுறோம். சில பலவீனங்கள் நம்மை சந்திக்கும் போது, நம்ம எதிர்பாராத நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது, நாம் விரும்பாத பாதைகளிலே சிலர் கட்டாயத்தின் பேரிலே நம்ம நடக்கும்போது ஜெபம் நமக்கு தூரமாகிறது. ஆனால் எலியா அப்படி அல்ல. பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். பாடுகள் மத்தியிலே ஜெபிக்கிற ஜெபம், நெருக்கங்கள் மத்தியிலே ஜெபிக்கிற ஜெபம், ஜெபிக்க முடியாத சூழ்நிலை ஜெபிக்கிற ஜெபம், கண்ணீர்கள் மத்தியிலே ஜெபிக்கிற ஜெபம், பலவீனங்கள் மத்தியிலே ஜெபிக்கிற ஜெபம் மிகுந்த பலனுள்ளதா இருக்கும். அது தெய்வத்திலிருந்து பதிலை பெற்று தருகிற ஜெபங்களா இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் வாசிக்கிறோம், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் மழை பெய்யாதபடிக்கு. நம்ம இவ்வளவு நாள் என்ன நினைச்சிருந்தோம்? ஜீபுபாம் அப்படின்னு சொன்னோடனே மழை அப்படி பெய்யலை போல 3 வருஷமும் 6 மாசமும் அப்படின்னு நினைச்சிட்டோம். எலியாவுடைய ஜெபம் வானத்தை அடைச்சி வச்சிருந்துச்சான். மறுபடியும் ஜெபம் பண்ணும் போது ஓப்பன் ஆயிடுச்சான் வானம். எங்க வானத்தை அடைக்கிறதுக்கும் வானத்தை திறக்கிறதுக்கும் அதிகாரம் உள்ளவர் ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மாத்திரம்தான். ஆனா எலியாவுடைய ஜெபம் வானத்தை அடைக்கவும் திறக்கவும் அவ்வளவு அதிகாரம் உள்ளதா இருந்தால் எலியாவின் ஆவி எப்படிப்பட்ட தெய்வீகமான ஆவியை பெற்றிருந்திருப்பார் என்று கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கருத்தாய் பண்ணின ஜெபம் அடைக்கவும் செஞ்சிச்சு, திறக்கவும் செஞ்சிச்சு. அல்லேலூயா. சத்துரு திறக்க விரும்புகிற வாசல்களை நம்முடைய கருத்துள்ள ஜெபம் அடைக்கவும் செய்யும், நமக்காய் திறக்க வேண்டிய வாசல்களை திறக்கவும் செய்யும். சத்தமா ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு எலியாவை குறித்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாமா? 1 ராஜாக்கள் 17 நம்ம கொஞ்சம் காரியங்களை நேரத்துக்கு தகுந்தார் போல தியானிப்பதற்கு ஆவியானவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அப்போ நான் எப்பவுமே சொன்னேன், பாடுகள் மத்தியில் ஜெபிக்கிற ஜெபம் மிகுந்த பலன் உள்ளது என்று சொல்லி. ஜெபம் என்பது கட்டாயத்தின் பேரில், கடமையில், வற்புறுத்தி அப்படிலாம் ஜெபிக்க சொல்லக்கூடாது. ஜோமனு ஒரு 5 நிமிஷம் ஜோமனு, கண்ணை முடி ஜோமனு, ஒரு 10 நிமிஷம் ஜோமனு. இந்த ஜெபம்லாம் கதைக்கே ஆகாது. அன்பு நிமித்தமாய் செய்கிற ஜெபங்கள், பாசத்து நிமித்தமாய் ஜெபிக்கிற ஜெபங்கள், ஆசாசையாக கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் தேவன் அப்படியே அங்கீகரிக்கிறார். நிறைய பேருக்கு ஜெபம்னாலே வேப்பங்காயை விட கசக்குது. ஆனால் நான் அடிக்கடி சொல்றேன், ஆசீர்வாதம்னா தேன் மாதிரி இனிக்குது. ஆனால் ஜெபிக்கிறதுக்கு மனசு இல்லை. ஆனால் அப்படி வேதம் சொல்லப்படல. எலியா பாடுகள் மத்தியிலும் கருத்தாய் ஜெபம் பண்ணதுனால மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்தார் என்று சொல்லப்படுகிறது. 1 ராஜாக்கள் 17 தான் எலியாவை குறித்து சொல்லப்படுகிறது. இதுக்கு முந்திலாம் முந்தின அதிகாரத்தில் எலியாவை பற்றியோ அவருடைய குடும்பத்தை பற்றியோ சொல்லப்படலை. அப்போ இதில் வாசிக்கிறோம், கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகி எலியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்கு ஒன்று சொல்லித்தாரேன். கர்த்தர் சில மனிதர்களை அறிமுகப்படுத்தும் போது வேதத்துல குடும்ப பின்னணியோடு அறிமுகப்படுத்தி இருக்கிறார் சிலரை. ஒரு சிலரை குடும்ப பின்னணி இல்லாம, பேக்ரவுண்ட் இல்லாம அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா தெரியணும் அந்த மனுஷன் ஸ்பெஷல் ஆனவங்க. நமக்கு பின்னணி சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு பேக்ரவுண்டு சரியில்லைன்னா அவரே நமக்கு பேக்ரவுண்டா இருக்கிறார். இயேசுவே நமக்கு பேக்ரவுண்டா இருப்பாரு. அவரே நம்முடைய பெயரை அறிமுகப்படுத்துவார். அவரே நம்முடைய ஸ்தானங்களை உயர்த்துவார் என்பது நமக்கு தெரிந்திருக்கணும். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகி எலியா. இதுக்கு சிலர் 2 விதமா அர்த்தம் சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க கீலேயாத் என்கிற அந்த திசைகள்ல, அந்த தேசத்துல திஸ்பே அப்படின்னு ஒரு ஊர் இருந்துச்சு, அதனால திஸ்பியன் சொல்லப்பட்டிருக்குது. சிலர் சொல்றாங்க திஸ்பியன் அப்படின்னா இழந்தவன், சிறைப்பட்டவன், கடன்பட்டவன், அப்படி ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த எலியாவை திஸ்பியன் என்று சொல்லுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
ஆனா அதை குறித்து நமக்கு ரொம்ப விளக்கம் தெரியாட்டாலும் இந்த எலியாவை குறித்து எந்த குடும்பத்திலிருந்து வந்தாரு, இவங்க அம்மா அப்பா யாரு, எப்படி என்ன ஒண்ணு கூட சொல்லப்படலை. பிறப்பின் வர்த்தமானமும் சொல்லப்படலை, பிள்ளைகளுடைய வர்த்தமானமும் சொல்லப்படலை, அவர் திருமணம் பண்ணவர் போலவும் சொல்லப்படலை. அதான் சொன்னேன், பின்னணி இல்லாமல் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சிலர்ல இதை சொல்லும்போது எனக்கு மெல்கிசேதேக்கு ஞாபகம் வருகிறது. மெல்கிசேதேக் தொடக்கமும் முடிவும் இல்லாதவன் என்று எழுதப்பட்டிருக்குது. இப்படி ஆண்டவர் ஆவியானவர் ஒரு சிலரை அறிமுகம் இல்லாமல் கர்த்தரே அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இந்த எலியாவை அறிமுகப்படுத்தும் போது ஒரு வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆகாபுக்கு முன்பாக சவால் விட்டுகிறான். நீங்க நினைக்கலாம், ஏன் இந்த எலியாவுக்கு சும்மா இருக்க வேண்டியதானே, தேசத்துக்காக ஜெபிக்கலாம், அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபிச்சிருக்கலாம். மழை பெய்யாதபடிக்கு இவ்வளோ கருத்தா இதுக்கு ஏன் ஜோம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கும் நான் சொல்லித்தரேன். இந்த எலியாவுக்கு கெட்ட குணமெல்லாம் இல்லை. மழை பெய்யாம 3 வருஷம் எப்படியாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்படணும், பஞ்சம் வரணும் எங்க தேசத்துல, அப்படி நினைக்கல. இந்த இஸ்ரவேல் தேசம் பாகாலை பின்பற்றி போகிறது. ஆகாப் என்பவன் தாவீதின் வம்சத்தில் வந்தவன். ஆனா தகப்பனாகிய தாவீது, முற்பிதாவாகிய தாவீதை போல ஆகாபுக்கு நடக்க முடியல. தன் மனைவியாக ஏசபேலின் செய்கைக்கெல்லாம் தன்னை விற்று போட்டவன் இந்த ஆகாப். அவ்வளவு பொல்லாத ராஜாவா இருக்கிற அப்படின்னாலே தேசமெங்கும் பாகால்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாகால்களை வழிபடுகிறதும் பாகால்களுக்கு பண்டிகைகளை செய்கிறதும், தேசத்துல பனியும் மழையும் பெய்கிறத பார்த்து நாங்கள் கும்பிடுகிற இந்த பாகால் தெய்வம் தான் எங்க தேசத்தை ஆசீர்வாதமா வச்சிருக்குன்னு சொல்லி எல்லாம் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கு பாகால. இதை பார்த்தபோது வைராக்கியமுள்ள எலியாவுக்கு தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சவால் விட்டு சொல்றேன், என் பாகால் தானே மழையும் பனியும் கொடுத்துச்சுன்னு சொல்றேன், நான் பாரு வானத்தை அடைச்சி வச்சு கர்த்தரால தான் வானத்தை திறக்க முடியும்னு காட்டுறேங்கிறதுக்காக எலியா சொல்றார் ஆகாபை பார்த்து, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். எலியாவின் அடையாளம் என்ன? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா. தேவ சவனமே, தேவ சபையே, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியாக்களை கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் சபைக்குள்ளே கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். பேசிக்கிட்டு இருக்கிறது சாதாரண மனுஷன்ட்ட பேசல, ஆகாப்ட்ட பேசுறாரு, பொல்லாத ராஜாட்ட பேசுறாரு, நினைச்சா எதையும் செய்து முடிப்பார் அப்படிப்பட்ட ராஜாட்ட தான் பேசுறாரு. ஆனா என்ன சவால் பாத்தீங்களா? நீ என்னையா ராஜா? நான் வணங்குகிற இஸ்ரவேலின் ராஜாவே ராஜா என்பதை எலியா அறிந்திருந்தபடினாலே வைராக்கியமாய் சவால் விடுகிறார். தேவ பிள்ளையே, உன்னுடைய அபிஷேகத்துக்கு விரோதமாய், உன்னுடைய தரிசனத்துக்கு விரோதமாய், உன் திட்டங்களுக்கு விரோதமாய் யாரோ உன்னை சவால் விட்டு தைரியமா சொல்லு, நான் வணங்குகிறவர் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, அவருக்கு முன்பாக நீ நிற்பவன் யார் என்று தைரியமா நீங்க கேட்கலாம். எவ்வளவு தைரியமா சொல்றார் பாருங்க. எலியாவாகிய நான், திஸ்பியனாகிய நான், தீர்க்கதரிசியாகிய நான் அப்படிலாம் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கல. கர்த்தருக்கு முன்பாக நிற்பேன். நான் அனுசருக்கு முன்பாக நிற்கிறவன் இல்லை, உலகத்துக்கு முன்பாக நிற்கிறவன் இல்லை, அருவருப்பு முன்பாக நிற்கிறவன் இல்லை, நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். அந்த வார்த்தையில் ஆழமான அர்த்தங்கள் உண்டு. அதாவே சொல்லிட்டு இருந்தா எனக்கு டைம் போயிடும். இந்த ஒரு அடைமொழியை தான் கர்த்தர் இன்னைக்கு சபைக்குள்ள எதிர்பார்க்கிறாரு. நிறைய பேர் வேலைக்கு முன்பாய் நிற்கிறோம், நான் விரும்புகிற சில காரியத்துக்கு முன்பாய் நிற்கிறோம். ஆனா கர்த்தருக்கு முன்பாக நிற்பதற்கு சிலருக்கு விருப்பம் இல்லை. அவர் சொல்றாரு, நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதுனால நான் சொல்றேன், என் வாக்கின்படி ஆண்டவருடைய வாக்குன்னு சொல்றேன். எவ்வளவு தைரியம் பாருங்க தேவனுடைய பிள்ளைகள், எவ்வளவு விசுவாச வார்த்தை பாருங்க. அது நான் சொன்னா கூட வானம் அடைபடும் என்பதற்கு எவ்வளவு தைரியமா ராஜாட்ட பார்த்து சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு தேவனுக்கும் அந்த எலியாவுக்கும் இருந்த அந்த உறவு, எலியாவுக்கும் தேவனோடு இருந்த அந்த விசுவாச கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்றாரு. 2ஆம் வசனம் சொல்றது, பின்பு கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி 3ஆம் வசனத்துல இருந்து ஆண்டவர் எலியாவை கர்த்தர் வேறு விதமாய் நடத்துகிறார். நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசைக்கு போய் அங்கே யோர்தானுக்கு கிழக்கே இருக்கிற கேரித் ஆற்றினிலே நீ ஒளிந்துரு என்று சொல்லலாம் ஆண்டவர் சொல்றார். நான் சொன்னேன், ஏன் மழை பெய்யக்கூடாதுன்னு அடைச்சாரு? உபாகமம் 11 வாசிக்கிறோம், நீங்க வேற தேவர்களை சேவிச்சா நான் வானத்தை அடைப்பேங்கிறாரு. இப்ப இவங்க என்ன செய்யறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் வேற தேவர்களை பாகாலை சேவிக்கிறதுனால இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படிதான் எலியா சொல்றாரு வானம் அடைக்கப்படணும்னு சொல்லி ஜெபிக்கிறார். இப்போ வானம் அடைப்பட்டதுனால தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று. ராஜாவே குதிரைகளுக்கு புல் அகப்படுமான்னு சொல்லி பார்க்க போற அளவுக்கு தேசத்துல பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. ஏன்னா ஞானமுள்ள ராஜாவா இருந்தா கூட பஞ்சம் வருதுன்னு சொல்லி எதையாவது சேர்த்தாது வச்சிருப்பா. இவனுக்கு தான் ஒன்றும் தெரியாத, இவன் பொம்மை ராஜா, மனைவி தாங்க ராஜா, அந்த மாதிரி இருக்குது குடும்பம். அதனால இவனுக்கு ஒன்று, இந்த 3 வருஷத்துலே ராஜாவே திக்குமுக்காடிட்டாரு, அவ்வளோ பஞ்சம். ஆனா இந்த பஞ்ச காலத்துல ஆண்டவர் எலியாவை சொல்றார், நீ கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு அப்படின்னு சொல்றாரு.
இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்கள் எலியாவின் வாழ்க்கையில தேவன் எலியாவை மறைத்து வைக்கிறார். இது எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்க வேண்டும், நடக்கணும். எங்க எலியா ரொம்ப பிஸி மேன். திடீர்னு அங்க இருப்பாரு, திடீர்னு இங்க இருப்பாரு. ஆண்டவர் எங்கெங்க போக சொல்லுவாரு அங்கங்க போயிட்டே இருப்பாரு. ரதத்துக்கு முன்பா ஓடுவாரு, என்னனாலும் செய்வாரு. ஸ்பெஷல் அனாயிட்டிங் மேன். அவரை போய் ஒரு ஊழியமும் செய்யாம அந்த தண்ணியை மட்டும் குடிச்சுக்கிட்டு ஆற்றின் தண்ணியை மட்டும் குடிக்கிற கூட ஒன்றும் இல்லை, கையால் அள்ளி தான் குடிச்சிருக்கணும். டம்ளர் செம்புமா கொண்டு போனாரு. குடிச்சிட்டு இந்த காகம் உனக்கு சாப்பாடு தரும், அதை சாப்பிட்டு அமைதியாக அங்கே இரு நான் சொல்ற வரைக்கும் அப்படின்னா கையையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருந்திருக்க முடியுமா? முடியாது, முடியாது. மறைத்து வைக்கிறார் ஆண்டவர். சில நேரங்கள் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அமர்ந்திருக்க செய்து தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். யோவான்லே வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாளில் நான் பத்மு தீவில நான் ஆவிக்குள்ளானேன் என்று எழுதுகிறார். கர்த்தர் அங்கேயும் யோவானை மறைத்து வைக்கிறார், பிரித்து வைக்கிறார். ஏன் இந்த கேரித் ஆற்றண்டில் ஒளிந்திருன்னு சொல்கிறார் அப்படின்னா, கேரித் என்றால் பல அர்த்தங்கள் உண்டு. தனிமைப்படுத்தப்பட்ட பள்ளத்தாக்கு, பிரிக்கப்பட்ட இடம், இல்லை என்றால் இடுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. யோர்தான்னா மரணம், யோர்தானுக்கு கிழக்கே இருக்கிறன்னு தானே போட்டிருக்குது அந்த வசனத்துல. யோர்தானுக்கு நேரா இருக்கிற, அப்போ இந்த மரண நதிக்கு நேரா இருக்கிற கேரித், மரணத்தின் பாதையில பயணிக்கிறது போல ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கு கேரித். நீ அங்க ஒளிஞ்சிரு. நீங்க நினைக்கலாம் இந்த ஒளிஞ்சிருந்தா ஏன் ஆகாப் தேடி கண்டுபிடிச்சிருக்க முடியாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த கேரித் ஆறு ஒரு சிறிய ஆறு தான். இதுக்கு போகிற பாதை ரொம்ப சரி இருக்காதான். யாருமே போய் இங்க தண்ணி எல்லாம் எடுக்க போக முடியாது. அந்த பாதைகள் ஒரு கரடு முரடான பாதை போல இருக்குமா. அதை சுத்தியும் பள்ளத்தாக்குகள் இப்படிலாம் இருந்ததுனால இது மனுஷ சஞ்சாரமற்ற இடம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கேரித் ஆறு. யாருமே இந்த ஆறை ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லை. இந்த ஆற்றின் தண்ணியை யாரும் தேடி போறதும் இல்லை. அதனால ஆண்டவர் இந்த ஆறை செலக்ட் பண்ணி இவரை திசையும் சொல்லி கொடுக்கிறார், எப்படி போகணும்னு சொல்லி கொடுத்து எலியாவை அழகா கைட் பண்ணி ஆண்டவர் கேரித்தாருக்கு அனுப்புகிறார். தனிமைப்படுத்தப்பட்ட பள்ளத்தாக்கு, நீ தனியா தான் இருப்ப, யாருடைய முகத்தையும் பார்க்கறதுக்கு இதுக்கு நேரம் அல்ல. நான் உன்னோடு பேசுவேன், நீ என்னோடு பேசுவ. உன்னை போசிக்கிறது என் வேலை. கரெக்டாக தண்ணி கொடுப்பேன், கரெக்டாக ஆகாரம் கொடுப்பேன், நேரத்துக்கு நேரம் மணி அடித்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, எலியாவை போசிச்ச மாதிரி போசிச்சிருங்கப்பா. எலியாவை போல ஜபாவி தாங்கம்மான்னு கேட்டிருக்க மாட்டோம். எலியாவை போல வயிறா குட்டி பிள்ளைகள் கூட சொல்லி கொடுப்போம், ஏ ஜோம்னு எலியாவை போல அப்படின்னா என்ன, டெய்லி நான்வெஜ்ஜாக வேணுமா? இல்லை, எலியாவுக்கு காகங்கள் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்ததுன்னா போட்டிருக்குது. அதனால டெய்லி நான்வெஜ்ஜுக்காக அப்படி ஜோம் பண்ணுறதா? எலியாவை போசிச்ச மாதிரி போசிச்சிருங்கப்பா. இந்த ஆண்டவர் இந்த குறிப்பிட்ட எவ்வளோ நாள் ஒளிஞ்சிருந்தாருன்னு போடலை. ஆனால் ஒரு ஆறு வற்றுவதற்கு ஒரு வருஷம் ஆயிருக்கலாம், ஒரு 6 மாதத்துலையும் 6 வற்றிருக்கலாம், நமக்கு தெரியல. அந்த குறிக்கப்பட்ட காலம் வரைக்கும் ஆண்டவர் எலியாவை அந்த ஆற்றில் என்ன செஞ்சிருக்கிறார்? மறைத்து வைத்திருக்கிறார். தண்ணிக்கு கூட கேரண்டி கொடுக்குறேன், நான் தண்ணி கொடுப்பேன். சாப்பாட்டு கூட கேரண்டி கொடுக்குறேன், நான் சாப்பாடு கொடுப்பேன். ஏனென்றால் 1 ராஜர்கள் 18:10 உம்மை தேடக்கு அனுப்பாத ஆட்களும் இல்லை, ராஜ்யமும் இல்லை என்று ஒபதியா எலியாட்ட சொல்றாரு. அப்போ தேடிக்கிட்டே தான் இருந்திருக்கிறார். யாரு? இந்த ஆகாப் ராஜா எலியாவை தேடிக்கிட்டே தான் இருந்திருக்கிறார். ராஜ்யங்கள் எல்லாம் அனுப்பி தேடி இருக்கிறார். அப்படியெல்லாம் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கேரித்தாறு பாதுகாப்பானதுன்னு நான் சொல்றதை விட, தேவனே அனுப்புனதுனால அங்க தெய்வீக பாதுகாப்பு அங்க எலியாவுக்கு கிடைத்தது. அதாவது தாவீது சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்வாரு, உங்களுடைய அடியேன் வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தின்ற ஆண்டவரே தருகிற கர்த்தருடைய வார்த்தை தருகிற பாதுகாப்பு இது. கர்த்தர் கீழ்ப்படிந்ததால் வந்த பாதுகாப்பு, கர்த்தருடைய வார்த்தைக்கு அடங்கியிருந்தனால் வந்த பாதுகாப்பு. கேரித்தாறு ஆற்றை சுற்றிலும் அப்படியே ராணுவ படைகள் நின்னதா அப்படிலாம் கேட்கக்கூடாது. கர்த்தர் ஒரு மனுஷனை பாதுகாப்பு வளையத்துக்குள்ள அவரே கொண்டு வந்துட்டாருன்னா எந்த மனுஷ சஞ்சாரமும் எந்த மனுஷிக வல்லமையும் அந்த மனிதனை மேற்கொள்ளவே முடியாது. அதான் பாடுறோம்ல, கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. சங்கீதம் 27 நினைக்கிறேன் தாவீது எழுதுவார், தீங்கு நாள் அவர் என்னை கூடார மறைவில் என்னை மறைத்தார். தீங்கு நாள் ஆகாப் எலியாவை தேடிட்டே இருக்கிறான். பிடிச்சிருந்தா என்னன்னா செஞ்சிருக்கான். ஏசபேல் சவால் விடுறதுக்கு முந்தி எலியாவுக்கு என்னன்னாலும் நடந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அழகா எலியாவை நடத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை அழகான எந்த நேர்வழியாய் ஆவியானவர் எலியாவை பயணிக்கவே நினைத்தாரோ அதே வழியில கர்த்தர் நடத்தி கொண்டு போகிறார். ஆனால் அங்கேயும் எலியாவுக்கு நிரந்தரம் இல்லை. அந்த கேரித்தாறு வற்றி போனது. அதுக்கப்புறம் ஆண்டவர் சாரிபாத் வீட்டுக்கு விதவை வீட்டுக்கு போகும்படி அனுப்புகிறார்.
அங்கே அற்புதம் நடக்கிறது, அவருடைய மகன் செத்து போகிறான், அங்கே உயிரோடு எழுப்ப, இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது, நான் அதை டச் பண்ண நான் விரும்பலை. இப்படியெல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் எலியாவை கொண்டு செய்த சில நல்ல காரியங்களை, எலியா என்றாலே வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறக்கிற தீர்க்கதரிசியை போல தெரிகிறது. 1 ராஜாக்கள் 18 நம்ம வாசிக்கும் போது அவர் எச்சரிக்கிறார் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிட போறேன். அதான் யாக்கோபிலே வாசிச்சிட்டோம், மழை வானம் திறக்கப்படும்படிக்கும் கரெக்டாய் ஜெபம் பண்ணார். போதும் ஆண்டவரே, போதும், தேசம் பஞ்சத்தால் வாடுது ஆண்டவரே, வானத்தை திறந்துருங்க, வானத்தை திறந்துருங்க. எனக்காக தானே நீங்க வானத்தை அடைச்சிங்க, இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படி தானே ஆண்டவரே நான் இதெல்லாம் சவால் அவங்ககிட்ட கேட்டேன். ஆனா இப்போ வானத்தை திறந்துருங்கன்னு சொல்லி எலியா கேட்கிறாரு. அதனால ஆண்டவர் சொல்ல, நீ போய் ஆகாபுக்கு காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிட போகிறேன் என்று சொன்ன போது எலியா போய் தைரியமாய் ஆகாப்கிட்ட சொல்றாரு, தேசத்துல மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்கு முந்தி ஒரு மழை வரப்போகுதுன்னு சொன்னாலும் அதுக்கு முந்தி ஒரு காரியத்தை எலியா ஆகாப்கிட்ட செய்ய சொல்லும்படி சொல்றாரு. கர்மேல் பர்வதத்துல பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் யேசபேலின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்று சொல்றார். நாங்களும் தேவனுக்கு பலியிடுவோம், நீயும் தேவனுக்கு பலியிடுவோம் தீர்க்கதரிசிகளை கொண்டு. ஆனா ஒண்ணு, இவ்வளவு நாள் பாகால் தான் தெய்வம், பாகால் தான் தெய்வம், பாகால் தான் தெய்வம் நீ சொன்னில்ல, இப்போ டெஸ்ட் பண்ணுவோம், வா சேலஞ்ச் பண்ணி பார்ப்போம். நம்ம சொல்லுவோம்ல ஒத்தைக்கு ஒத்தை வரையா அப்படின்னு. இப்போ அப்படி கூப்பிடுறாரு. இப்போ எலியாவுக்கு பேக்ரவுண்ட் ஒன்றும் இல்லை, எலியாவுக்கு சப்போர்ட்டுக்கு ஒன்றும் இல்லை. இது 18 அதிகாரம் வாசிக்கும் போது ஒரு சின்ன சந்தோஷம். ஓபதியான ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனை வாழ்க்கையிலே மறக்கக்கூடாது. யேசபேல் தீர்க்கதரிசிகள்லாம் கொல்லும்போது கெபிக்கு 50 பேரா ஒழிச்சு வச்சு 100 பேருக்கு சாப்பாடு கொடுத்தானோ. இதை தான் செய்கிறோம் மிஷனரி ஊழியங்களுக்கு. அதை தான் இந்த ஓபதியா செய்கிறாரு. அவர் இருக்கிறாரு, அவர் ஆகாப் அரண்மனையில் வேலை பார்க்குறாரு. அதனால தைரியமாக அவரால் வெளியே செய்ய முடியல, ரகசியமாக தான் கத்திற்காக செய்கிறாரு. இப்போ எலியா தனி மனுஷனாக இருந்தாலும் சவால் விடுறாரு, ஆகாப்கிட்ட வர சொல்லு, முதல்ல நீங்கள் ரொம்ப பேராக இருக்கிறதுனால நீங்கள் முதல்ல பலியிடுங்க, வானத்திலேருந்து அக்கினி இறங்குதான்னு பார்ப்போம். நாங்கள் மைனாரிட்டி தான், நீங்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறீங்க, அதனால் உங்கள் வேலையை முதல்ல நீங்கள் செஞ்சுருங்க. நாங்கள் மைனாரிட்டி, அதனால் கடைசியில் எங்கள் வேலையை செய்கிறோன்னு சொல்லி அப்படியே அந்த கர்மேல் பர்வதத்தில் இருந்து தகர்க்கப்பட்ட பலிபிடத்தை அவங்க செட் பண்ணிடுறாங்க. 30ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 18:30 பார்க்கிறோம். தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, அந்த பலிபீடம் என்னைக்கோ செப்பனிடப்பட்டிருக்கணும், செப்பனிடப்படலை. ஏன்னா இஸ்ரவேல் ஜனம் தான் அங்கே போயிட்டேன். நான் எப்ராஹிமை பேசும்போதே பேசினேன், அது விக்கிரகம் கூட இணைந்திருக்கிறது. அதே மாதிரி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாகாலை பின்பற்றி போயிட்டாங்க. அதனால தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை நினைச்சு யாருக்குமே அக்கறை இல்லை. நிறைய பேருடைய ஜெப பலிபீடங்கள், நிறைய பேருடைய பரிசுத்த பலிபீடங்கள் தகர்க்கப்பட்டு போயிருக்கிறது. அதனால தான் வானத்திலிருந்து அக்கினி இறங்க வேண்டிய நேரத்தில் இறங்கி, சில ஆசீர்வாத அக்கினி, சில நன்மைகளின் அக்கினி, சில சுகத்தின் அக்கினி இறங்க வேண்டிய நேரத்தில் சில குடும்பங்கள் இறங்காமல் இருக்க காரணம் என்னன்னா, பலிபீடம் செப்பனிடப்படாமல் இருந்ததுனால. பலிபீடம் செப்பனிடப்பட்டுட்டா உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கும். கதறணும்னு அவசியமே இல்லை. ஒரே வார்த்தை தான் எலியா சொல்லி ஜெபிக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே வானத்திலிருந்து அக்கினி. ஏன்? பலிபீடம் செப்பனிடப்பட்டாயிற்று. இப்ப பலிபீடத்தை செப்பனிட்டு செய்ய வேண்டிய சில காரியத்திலையும் அந்த எலியா செய்கிறது போல தெரிகிறது. செஞ்சுட்டு சொல்றாரு, கர்த்தாவே 37, கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீ தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் பட்சித்து போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று கதறினார்கள், கத்தினார்கள், கூப்பிட்டார்கள். வானத்திலிருந்து அக்கினியால் பதிலளிக்கிற தேவனே உண்மையுள்ள தேவன் என்பதை ஜனங்கள் அறிந்து கர்த்தரே, எலியா சொல்லல, கர்த்தரே தேவன் கத்துங்கன்னு சொல்லல, ஜனங்களே பார்க்கறாங்க, இவ்வளவு பெரிய தேவனை நாங்கள் சேவிக்கிறோமே என்று சொல்லி கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள். இந்த சத்தம் தேசங்கள்ல கேட்கப்படணும், இந்த சத்தம் தமிழ்நாட்டில் கேட்கப்படணும், இந்த சத்தம் வீதிகளில் கேட்கப்படணும், இந்த சத்தம் பட்டணங்களில் கேட்கப்படணும். வானத்திலிருந்து அக்கினி இறக்குகிற, அக்கினியால் பதிலளிக்கிற, இந்த பூமியை அக்கினியால் நியாயம் தீர்க்க போகிற ஒரு தேவன் உண்டு, பரலோகம் நரகம் உண்டு என்பதை ஜனங்கள் அறியும்படிக்கு கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் எங்கும் தேசம் எங்கும் தேசத்தின் எல்லைகளும் கதறக்கூடிய ஒரு நாட்கள் வராதா என்று நாம் ஏங்குகிறது போல. ஓ ஆண்டவர், இப்படிப்பட்ட மகிமையான மகத்துவமான காரியங்களை கர்த்தர் தேசங்களை செய்யணும்னு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஏன் இந்த எலியாவை பேசுறேன் தெரியுமா? இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா, சவால் விடும் சந்ததியா எழும்புவோம் அப்படின்னு நான் எழுதி வச்சிருக்கேன். சவால் விடும் சந்ததி. சவால் விடுற சந்ததி தானே தேவனுடைய பிள்ளையில இல்ல.
சத்துருடைய சவாலை பார்த்தா பயந்து ஒடுங்கிருதுல. சத்துருக்கு முன்பா நிற்கிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குன்னா, கர்த்தருக்கு முன்பா நிற்கிற எலியாக்களை போல ஆள்களுக்கு தான் தைரியம் இருக்கும். தைரியமா ஒரு வார்த்தை சொல்றார், கேட்டறணும் ஆண்டவரே, கேட்டறணும். இவ்வளோ அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்க, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அப்படியே அதை பட்சித்து போட்டது என்று சொல்லப்படுகிறது. இந்த அக்கினி இன்னைக்கு சபைகளுக்குள்ள இறங்கணும், தேசங்களுக்குள்ள இறங்கணும். அக்கினி அபிஷேகத்தால கத்த சிலர் நாவுகளை, சிலருடைய சிந்தைகளை கத்த, சிலரை கத்த தொட்டே ஆகணும். பெற்றோம் இன்னைக்கு ஒரு அபிஷேகம், அது போதாது போதாது போதாது. பாஸ்டர்கிட்ட ஒரு போன மாதம் நாங்கள் ஒரு பாஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் நகைச்சுவையாக சில காரியத்தை பேசிகிட்டு இருந்தார். அப்போ அவங்க சர்ச்சில் ஒரு அம்மா எப்பவுமே அபிஷேகம் நிறைஞ்சு ஜோமணுமா. ஜோமனும் போது நம்ம பல பல பாஷைகளை பேசுகிறோம்ல, ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான பாஷைகளை தந்திருக்கிறார். இதை காப்பி அடிச்சுலாம் பேச முடியாது. அப்போ அந்த அம்மா அது தெரிஞ்சு சொல்லிச்சா இல்லை பாஷையே அதான் எனக்கு தெரியல, ஹை ஸ்கூல் மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல் மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல்லே சொல்லுமா தெரியுதுல. மிடில் ஸ்கூல்னா நடுநிலை பள்ளி, ஹை ஸ்கூல்னா உயர்நிலை பள்ளி. இந்த பாஸ்டர் தட்டி கேட்டார், அம்மா என்னை காலேஜ் போகிற, எப்போவுமே மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல், இங்கே காலேஜுக்கு எப்போமா போகிறேன்னாரா. அவர் சொல்லி சிரிச்சுட்டு இருந்தார், சிஸ்டர் இப்படியெல்லாம் சபைக்குள்ளே நடக்குதே, என்ன செய்யறது அப்படின்னார். அது மாதிரி நிறைய பேர் மிடில் ஸ்கூல்லே தான் நிற்கிறது. அடுத்த பாசை இன்னும் ஆவியின் வரும், இன்னும் அந்த கிருபைகளை, இன்னும் அந்த அக்கினி அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறது இல்லை. நம்முடைய ஜெபம் அக்கினியா மாறணும், நம்ம துதி அக்கினியா மாறணும், நம்ம வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை அக்கினியா மாறணும். நீங்க கேட்கலாம், அசுரமா நாங்கள் அக்கினியா தானே இருக்கோம், வாயை திறந்தாலே ஐயோ வீட்டில் அக்கினி தான். அந்த அக்கினியை சொல்லல, இது ஆவிக்குரிய அக்கினி, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபயர். தீபோல இறங்கணுமே பாடுறது மாதிரி பரிசுத்த ஆவியானவர், நான் நினைப்பேன் நம்ம எலும்புகளுக்குள்ள கூட, நம்ம நரம்புகளுக்குள்ள கூட, நம்ம ரத்தங்களுக்குள்ள கூட உள்ள நம்ம செல்கள்லாம் அப்படியே ரொட்டேட்ல இருக்குது உள்ள. நமக்கு தெரியல, அழகாய் கர்த்தர் நம்முடைய சரீரங்களை அழகாய் உருவாக்கினார். அந்த உருவாக்கி இந்த ரத்தத்துக்குள்ள அந்த செல்கள்லாம் அப்படியே சுத்திட்டே இருக்குது. அந்த மாதிரி இந்த செல்கள்லாம் அப்படியே சுத்திட்டே இருக்கும்போது அதுக்குள்ள கூட அபிஷேகம் அப்படியே இருக்கணும். அப்படி அபிஷேகம் அடைபட்டு இருக்கிறது போல இருக்கணும். எப்போ கையை தட்டுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும், எப்போ நம்ம அந்நிய பாஷை பேசுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், ஐயோ நல்லா பேசலாமே அப்படிங்கிற அளவுக்கு அநேகுடைய ஜெபமாகிய ஜெபத்தின் அக்கினி பெருகணும், பரிசுத்தத்தின் அக்கினியின் அளவு பெருகணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிலாம் அக்கினி இல்லை. 2 நிமிஷம் ஜோம்னா ரொம்ப சந்தோஷம், 5 நிமிஷம் ஜோம்னிட்டா அதை விட சந்தோஷம். ஜெபமாகி அக்கினி பெருகட்டும் பெருகட்டும் பெருகட்டும், அது எஸ்டாபிஷ் ஆகட்டும். பெருக்கத்தின் நாட்களை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். எலியாவுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருந்ததுனால அவர் சொல்றாரு, கேட்டர்னு சொன்ன உடனே அப்படியே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி பதிலளித்து பாகாலுக்கு முன்பதாக நிரூபிக்கப்படுகிறது. ஒரு பரிசுத்த தெய்வமாய் அங்கே ஆண்டவர் ஜனங்களுடைய கண்கள் பிரத்யட்சமாய் பார்த்து கொண்டிருக்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில நானே மெய்யான தேவன் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இதை பார்த்த உடனே ஏற்கனவே எலியாட்ட சவால்லாம் இங்க செல்லாது. அதனால இதை பார்த்த உடனே எலியாவுக்கு, இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் வாசிக்கிறோம் 16 நினைக்கிறேன், அத்தேனே பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு பவுல் ஆவில வைராக்கியம் அடைந்தானா. அப்படின்னா வைராக்கியம் வந்தா தான் உள்ள ஆவியானவர் இருக்காருன்னு அர்த்தம். இதை பார்த்த உடனே எலியாவுக்கு கூட கொஞ்சம் வைராக்கியம் வருது. இவ்வளவு நாளும் பாகால் ஓடுனில, இப்ப பார்த்தில, உன் மூஞ்சக்க தொங்க விட்டு உன் முகத்தை வெட்கப்படுத்தி வானத்திலிருந்து அக்கினி இறக்கி என் தேவன் உண்மையானதை நிரூபிச்சு தரல, அப்போ பிடி அந்த பாகால் இருக்கிற சில கொண்டா வெட்டி போடுவான்னு சொல்லி 450 பேரையும் எலியா வெட்டி போட்டான். பிடிச்சு கொடுத்தாங்க, பிடிச்சு என்ன இப்படி கொடுக்காங்க என்ன கிஃப்டை எலியா கையில கொடுத்த மாதிரி எலியா போட்டு தள்ளுறாரு பாருங்க. கத்திரிக்காய் வெட்டுற மாதிரி 450 பேரையும் வெட்டி போட்டாருன்னா அந்த மனுஷனுக்கு இருந்த வைராக்கியம், அந்த மனுஷனுக்கு இருந்த ஜெபாவி, அந்த மனுஷனுக்குள்ள ஊற்றப்பட்ட அக்கினியின் அபிஷேகம் எவ்வளவு வல்லமை வாய்ந்தது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வெட்டும் போதும் கூட இருந்தாலும் பார்க்குறான் ஆகாப்பு. அவனுக்கு எதிர்த்து நிற்க பலன் இல்லை. தேவனுடைய மனுஷர்களுக்கு முன்பாக சில பொல்லாத வல்லமைகளுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. பயந்து நடுங்கிட்டு தான் இருந்திருப்பான். ஆனால் வீட்டில் மனைவிட்ட பற்ற வச்சு விட்டான். தெரியுமா, உன் ஆள்களெல்லாம் இன்னைக்கு வெட்டி போட்டான். ஆகாப் தாவீதின் வம்சவழியில் வந்தான். சாலமோன்ட்டே ஆண்டவர் சொல்றாரு, அவன் ராஜ்யத்தை பிரிப்பேங்கிறார். அப்படி பிரிச்சதுனால திரும்ப இதே சந்ததியில வந்ததுல அந்த யோவாஸ் ஒன்று களவாய் ஒழிச்சு வைக்கிறாங்களோ யோசேபால், அது ஒன்று தப்பிச்சு அப்படியே போகுது. ஒரு என்னாலும் தாவீதுக்கு ஒரு விளக்கு அணையாதிருக்கும்னு சொன்னால அது மட்டும் தப்பிச்சு போகுது. அப்படி இப்போ ஏசபேல்கிட்ட சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப கோபம், கொல்லாதவா. அதனால அவளுக்கு
கொன்னுட்டாரா கொன்னுட்டாரா, எலியா கொன்னுட்டாரா, என் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொன்னுட்டாரா, நான் போய் எலியாவை போட்டு தள்ளுவேன் அப்படின்னு சொல்லி தான் 19 அதிகாரத்தில் சொல்லி விடுறா. நாளை இந்நேரத்தில் உன் ஜீவன் ஒன்று இல்லாமல் போனால் என்று சொல்லி விடுறா. இது வெட்டி போட்ட பிற்பாடு தான் மழையே வருது பாருங்க. எங்க அதுக்கு முந்தி மழை கிடையாது. அந்த கீகோன் என்கிற ஆற்றில், கீசோன் ஆற்றங்கரையில் அவர்களை வெட்டினான் என்று சொல்லப்படுது. 41 வசனம் தான் சொல்கிறது, எலியா ஆகாபை நோக்கி நீர் போய் சாப்பிடும், இனிமையா நிம்மதியாக சாப்பிடும், மழையும் வரப்போது, உன் தெய்வமும் ஒன்றும் இல்லைன்னு ஆகி போச்சு, போய் சாப்பிடும், நிம்மதியாக சாப்பிடும் ஓ அப்படின்னு அனுப்பி வச்சு சொல்கிறாரு. அந்த அதிகாரம் முடியும் போது சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வரும் மட்டும் ஆகாபுக்கு முன்பாக ஓடினான். இவ்வளோ நேரம் 450 பேர் வெட்டியிருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, இவ்வளோ டயர்டாக இருந்திருக்கும். சவால் விட்டுறாரு, வேலைக்காரன்ட்ட சொல்கிறாரு. அவன் ஒரு தடவை பார்த்துட்டு சொல்கிறான், மழை மேகமே இல்லை, ஒன்றுமே தெரியல அப்படிங்கிறான். ஓ 7 தடவை போய் பாரு, அனுப்பி வச்சுட்டு தான் சொல்கிறான். அவன் 7ஆம் தடவை இறங்கி வரும்போது சொல்கிறான், உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது. ஆனால் எலியா சொல்கிறாரு பெருமழை பெய்யப்போது. அவன் சொல்கிறான் உள்ளங்கை மேகம், ஆனால் எலியா சொல்கிறாரு பெருமழை பெருமழை பெருமழை, எழுப்புதலின் பெருமழை, ஒரு ஜெபமாகிய மழை, ஒரு துதியாகிய மழை, நாம் எதிர்பார்க்கிற ஒரு பின்மாரியின் மழை சபைகளுக்குள்ளும் தேசங்களுக்குள்ளும் பெய்யக்கூடிய கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். சபைகள் எல்லாம் ஆவியின் அனலை பெற்று வைராக்கியமாய் இயேசபேலுக்கு முன்பாக சவால் விடுகிற, ஆகாபும் சவால் விடுகிற எலியாவின் ஆவி இன்னைக்கு அநேகரை பிடிப்பதாக, அநேகர் மேல் எலியாவின் ஆவி இறங்கி வருவதாக. தைரியமா ஓடுறாரு. ரதத்துக்கு முன்பா எப்படிங்க ஓட முடியும்? ரதம், குதிரைகள் ஓடுது, குதிரை ஓட்டிட்டு போகுது, ரதம் ஆகா போட்டிட்டு போல. குதிரைக்கு மாதிரி ஃபாஸ்டா ஓட முடியுமா? அதை விட ஃபாஸ்டா ஓடுறாரு. ரதத்துக்கு முன்பா ஓடுறாருன்னா கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினாலே. ஓ கர்த்தருடைய கரம் யார் மேலாவது இருக்குமானால், கர்த்தருடைய கரம் யாரோடெல்லாம் இருக்கும்படியே அமர்ந்திருக்குமானால், கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்குமானால், கர்த்தருடைய கரம் உங்கள் குடும்பத்தின் மேலே இருக்குமானால், நீங்கள் ஆகாப்புக்கும் பயப்பட வேண்டாம், நீங்கள் இயேசபேலுக்கும் பயப்பட வேண்டாம். ஓட வேண்டிய நேரத்தில் ஓடி உங்களை முந்திக்கொள்ள நினைக்கிற சில பொல்லாத ரதங்களை நீங்கள் முந்திக்கொள்ளும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் கால்களையும் உங்கள் சரீரங்களையும் உங்கள் குடும்பங்களை கர்த்தரே பலப்படுத்துவார். ரதத்தை குறித்து பயப்படுவதற்கல்ல, ரதங்களுக்கு முந்தி ஓடுவாய். ரதம் பிந்துகிறது, ரதம் பிந்துகிறது. எலியாவே கர்த்தருடைய கை உன் மேல் அமர்ந்தால் உன்னுடைய கால்கள் முந்துகிறது. நல்ல தேவனை சேவிக்கிறோம். அழகா கோடு போட்டு காமிக்கிறோம், கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் என்று. அடுத்த அதிகாரத்தில் தான் வாசிக்கிறோம், எலியா செய்த எல்லாவற்றையும் இயேசபேல் கேள்விப்பட்ட போது நீ உன் ஜீவனை நான் இல்லாமல் போக செய்வேன்னு சொல்ற. உடனே 4ஆம் வசனம், சாக வேண்டும் என்று கோரி சூறை செடியில் போய் எலியா உட்கார்ந்தார். எங்க முந்தின அதிகாரத்தில் வானத்திலிருந்து அக்கினி இறங்க தீர்க்கதரிசி, இந்த 19ஆம் அதிகாரத்தில் எலியாவை சாகணும்னு விரும்புகிறார். ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கணும், நல்லவன் அல்ல அப்படிலாம் சொல்றாரு. 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி அப்படிலாம் வாசிக்கிறோம். உற்சாகப்படுத்துறதுக்கு தான் ஆண்டு சாப்பாடு கொடுக்குறாரு, தண்ணியும் கொடுக்குறாரு. எதுக்கு சாப்பாடு கொடுத்தாருன்னா, சாப்பிட்ட பிற்பாடு எலியா எந்திரிச்சு போயிடுவார், சூறை செடி வேண்டான்னு போயிடுவாருன்னு சாப்பாடு கொடுத்தாரு. அது சாப்பிட்டு திரும்பியும் படுத்துக்கிட்டாரு எலியா. மறுபடியும் சாப்பாடு தலைமாட்டில் தான் இருக்குது. கால் மாட்டில் வச்சா கூட தட்டி விட்டுருவாரு நினைச்சாரு, என்னமோ தலைமாட்டில் தான் சாப்பாடு. ஆனால் மறுபடியும் சாப்பிட்டு எலியா படுத்துக்கிறாரு. அப்பதான் ஒரு வார்த்தை சொல்றாரு, 7ஆம் வசனம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு எலியாவே, எலியாவே, திஸ்பியனாகி எலியாவே, பேக்ரவுண்டே இல்லாமல் இருந்து உன்னை நான் தெரிந்து கொண்டேன். நீயாவது என் இருதயத்தில் இருக்கிறதை நிறைவேற்றுவா என்று உன்னை அல்லவா நான் தெரிந்து கொண்டேன். ஒரே ஒரு வார்த்தைக்கு பயந்து போய், ஒரே வார்த்தையில் நீ சோர்ந்து போய் சூறைச்செடியில் அமர்ந்து விட்டாயே எலியாவே. இது அல்ல உன் ஊழியம். சூறைச்செடி நீ இருக்கிற இடம் அல்ல, சூறைச்செடி உன் ஊழியத்தின் ஸ்தலம் அல்ல. எலும்பு எலியாவே, உனக்கு போஜனம் தந்தேன் அதற்காகத்தான், உனக்கு தண்ணீர் கொடுத்தேன் அதற்காகத்தான், வசனமாகி அப்பத்தை புசிக்க கொடுத்தேன் அதற்காகத்தான். நீ எலும்பு, எனக்காக நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்றான் என்று. அந்த வார்த்தையை கேட்டபோது மறுபடியும் எலியா ஒரு வார்த்தையும் சொல்லலை. அப்பொழுது அவன் எழுந்திருந்து, எலியாவுக்கு ஒரு நல்ல குணம் உண்டு, ஆண்டு சொன்ன அப்படியே கேட்பார். வெகு தூர பிரயாணம். இந்த ரூத்து புஸ்தகத்தில் வாசிக்கும் போது நகோமி, ரூத்து, ஓர்பால் 3 பேர் வந்துட்டே இருக்கிறாங்க. வீட்டை விட்டு கிளம்பும் போது என்ன பேசிட்டு வந்தாங்க, பெத்லேமுக்கு போவோன்னு. சரித்திரத்தின்படி பார்த்தா மோவாப்ல இருந்து அவ்வளோ தூரம் வந்துட்டாங்களாம்.
இன்னும் ஒரு 19 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணா பெத்லகேமுக்கு வந்திருப்பாங்களாம். கொஞ்ச தூரம், அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்தவங்களுக்கு இந்த 19 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க முடியாதபடி ஓர்பால் பின்வாங்கி போயிட்டாங்க. மாமியை முத்தமிட்டு போனான். நல்ல மருமக தான், அதனால தான் மாமியாரை முத்தமிட்டு போயிருக்காங்க. ஆனாலும் ரூத்தை போல வைராக்கியமா தீர்மானம் எடுக்க முடியல. அவ்வளோ தூரத்தை கடந்து வந்த ஓர்பாலுக்கு இந்த 19 கிலோமீட்டர் கடந்திருந்தா அங்க 2 பேர் இருக்காம்ல, உறவின் முறையான். அதுல ஒன்னையாவது ஓர்பால் கல்யாணம் பண்ணி வச்சு இதுவும் பெத்லகேம் சந்ததியை மாறி இருக்கும்ல. அந்த 19 கிலோமீட்டர் உண்மையாக கடக்க முடியல ஓர்பாலுக்கு. அதான் பவுல் கலாத்தியர்ல எழுதுவார், நான் அடிக்கடி சொல்றேன், ஆவியில ஆரம்பம் பண்ண நீங்கள் மாம்சத்துல முடிவு பெற போகிறீர்களோ. இப்ப எலியாட்ட ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், இதுக்கு நான் உன்னை அழைக்கல. சில ஊழியத்தின் ஷெட்யூலை எழுதி கொடுத்து அனுப்புற மாதிரி ஆண்டவர் எலியாவை அனுப்பி வைக்கிறார். போ, எகு, எஸ், ஆசகேல், எலிசா, எல்லாரும் பேரையும் சொல்லி இவங்களெல்லாம் சிலர் தீர்க்கதரிசியா, சிலர் ராஜாவா இங்க அபிஷேகம் பண்ணு. அதுல ஒரு வார்த்தை சொல்வார், எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு சொல்றாரு பாருங்க. 16 வசனம். உன் ஸ்தானத்தில், உன் ஸ்தானத்தில் ரொம்ப முக்கியம். அது பாஸ்டர் அபிஷேகம் பண்ணு சொல்ல, தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணு உன் ஸ்தானத்தில், ஒன்ன போலவே அபிஷேகம் பண்ணி விடு. எங்க இதுக்கு எப்படிங்க மனம் இருக்கும் எலியாவுக்கு? என்ன போலவா, என்ன போலவா, என்ன போலவா? ஏன்னா எலிசாவுக்கு பேக்ரவுண்ட் இருக்குது, சாப்பாத்தின் குமாரன் போட்டிருக்கு. சாப்பாத்துனா முந்தைய சொல்லியிருக்கிறேன், அப்பா பேர் இல்லை. சாப்பாத்துனா அந்த ஊருக்கு தலையாரின்னு சொல்றாங்க, அதனால அவருக்கு ஒரு அடைமொழி சாப்பாத்து. அது ஏன் ஸ்தானத்துல ராஜாவா தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்லாம் கேட்கல. எலும்பி ஓரை பர்வதம் மட்டும் அந்த 2 நேரம் கொடுத்த சாப்பாட்டுல 40 நாள் நடந்தான். வசனமாகி ஆகாரத்தை திருப்தியாய் சந்தோஷமாய் நெருக்கத்திலும் இடுக்கத்திலும் பலவீனத்திலும் கண்ணீரிலும் புசிக்கிற பிள்ளைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கிற வனாந்திரங்களோ போராட்டங்களோ நமக்கு ஒரு பொருட்டல்ல. அங்கேயும் தைரியமாய் நடக்க முடியும். ஏனென்றால் வசனமாகி அப்பம் புசித்த நாம் ஒருவரும் நம் பலவீனம் உள்ளவர்கள் அல்ல, ஆவியில் பலன் உள்ளவர்கள். ஆவியில பலன் உள்ளவர்கள். ஏன் தெரியுமா? வசனமாகி அப்பத்தை நன்றாய் புசித்திருக்கிறோம். நம்ம எல்லாம் கிடைக்க வேண்டிய நேரங்களில் வசனமாகி ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரங்களில் தைரியமா சாப்பிடுங்க வசனமாகி அப்பத்தை. பலவீனம் அணுகாது. போராட்டங்கள் உங்களுக்கு கண்ணீர் வடிக்க வைக்க முடியாது. பயமுறுத்துகிற சில சூழ்நிலைகளை ஈஸியா வசனத்தை கொண்டு ஜெயிச்சு மேல வருவீங்க. சொல்றாரு, உன் ஸ்தானத்துல, என் ஸ்தானத்துல அபிஷேகம் பண்ணிட்டா என் மதிப்பு என்ன ஆகுறது ஆண்டவரே? இப்போ ஒரு எலியான்னு நினைச்சுதான் ஆகா பயப்படுறான். எலியா 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 என்னன்னு பேச அங்கங்க நின்று எலியா இப்படி செஞ்சாரா, எலியா இப்படி செஞ்சாரா, என்னை பற்றி பேசுறாங்க. நான் எலிசாவை எழுப்பி விட்டேன்னா என் பேர் மங்கிருமே. இங்கதான் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ரகசியத்தை சொல்லிட்டு போறேன். அடுத்த சந்ததிகளை, அடுத்த தலைமுறைகளை எழுப்பும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆவிக்குரிய சந்ததிகள் நம்மால் எழுப்பப்பட வேண்டும். ஜெபிக்கிற சந்ததிகள், எழுப்புதலின் சந்ததிகள், தேவ பக்தியுள்ள சந்ததிகள் நம்மால் எழுப்பப்பட்டே ஆக வேண்டும். இதை செய்வதற்கு தான் நிறைய இடத்துல நம்ம தவறுறோம் தேவனுடைய பிள்ளைகளே. இன்னொரு சந்ததி எழுப்பாம நம்ம கண்ணை மூடுறோம்னா அது கர்த்தருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கணக்காய் மாறும். அது அதனால ரொம்ப நாங்க வாலிய பிள்ளைகளுக்கு ஏன் ரொம்ப கான்சன்ட்ரேட்டா செய்யறோம் சில காரியத்தை. இந்த சந்ததிகளை எழுப்பணும். ஊழியம் செய்வதற்கு சில சூழ்நிலைகளோ மைண்டோ சரீரமோ அனுகூலமா இல்லை, ஆனாலும் ஓடுறோம். ஏன்? இன்னொரு சந்ததியை உருவாக்கிடணும். இந்த பிள்ளைங்கெல்லாம் ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கோமோ இல்லையோ இந்த பிள்ளைங்கெல்லாம் சொல்லணும், எங்கள் சர்ச்சில் ஒருத்தவங்க இப்போ ஒரு பாஸ்டர் இருந்தாங்க, ஒரு பாஸ்டர்மா இருந்தாங்க, ஏன் ஒரு பாட்டி இருந்தாங்க, தாத்தா இருந்தாங்கன்னு சொல்லி என்னமோ சொல்லிட்டு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவங்கெல்லாம் எங்களை உருவாக்கி விட்டாங்க, அவங்க இன்னைக்கு இல்லை. ஆனால் அவங்க அன்னைக்கு விதைத்த வசனத்தின் பலனை, அவங்க எங்களுக்கு புசிக்க கொடுத்த அந்த ஆகாரத்தின் பலனை இன்னைக்கு நாங்கள் அனுபவிக்கிறோம் என்று இந்த பிள்ளைங்க சொல்லாதா என்பதற்காகத்தான் இவ்வளோ பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்போ ஸ்தானத்தில் அப்படிங்கிறாரு. அடுத்த சந்ததிகளை, அருமையான பெற்றோர்களை உங்களுக்கு சொல்றேன், உங்க ஜெபம் உங்களோட ஒளிஞ்சு போயிடக்கூடாது. உங்கள் பரிசுத்தம் உங்களோட ஒளிஞ்சிடக்கூடாது. உங்கள் வைராக்கியம் உங்களோட ஒளிஞ்சிடக்கூடாது. அதை உங்க பிள்ளைகளுக்கு கடத்திட்டு தான் நீங்க சாகணும். கடத்திட்டு தான் போகணும். தசமபாகம் எழுதும் போது சும்மா இப்படி எழுதி கொடுக்காதீங்க. பிள்ளைகளை கூப்பிடுங்க, இங்க பாரு அப்பா வைக்கிறேன் உள்ள, அம்மா வைக்கிறேன் உள்ள. எவ்வளவுன்னு சொல்ல வேண்டாம். இதே மாதிரி நீ விதைக்கணும். மிஷனரிகள் அம்மா தாங்குறேன், அப்பா தாங்குறேன், இதே மாதிரி நீ தாங்கணும். இன்னொரு சந்ததிக்கு அந்த எழுப்புதலின் பாரத்தை, அந்த ஊழியத்தின் பாரத்தை சுமக்க கற்றுக் கொடுத்துட்டு தான் சாகணும்.
எப்படி ஆகிலும் இன்னொரு ஆவிக்குரிய சந்ததியை உருவாக்கி, எப்படி ஆகிலும் இன்னொரு பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கி, எப்படி ஆகிலும் தேவனுக்கு முன்பாய் நிற்கிற ஒரு சந்ததியை உருவாக்கும்படி கர்த்தர் நம்மை பாரத்தோடு அழைக்கிறார். அருமையான தாயே, தகப்பனே, உன் பிள்ளைகளை பக்தி உள்ள சந்ததியா நீங்க உருவாக்கி விடுங்கள். ஜெபம் உங்கள் பிள்ளைகளுக்கு கடத்தப்படட்டும், கிருபை உங்கள் பிள்ளைகளுக்கு கடத்தப்படட்டும். ஒரு நாளும் சொல்லணும், பிள்ளைங்களை அப்படி வளர்க்கணும், இன்னொரு சந்ததியை உருவாக்கிட்டு போகணும். நம்மளோடு கூட பரிசுத்தம் மறைஞ்சிடக்கூடாது, நம்மளோடு கூட ரட்சிப்பு மறைஞ்சிடக்கூடாது, நம்மளோடு கிருபை மறைஞ்சிடக்கூடாது. அதனால அடுத்த தலைமுறைகள் மேல, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மேல நம்ம போக்கஸ் இருந்துட்டே இருக்கணும். எப்பவும் சர்ச்சில் பெரியவங்களுக்கு சொல்றேன், இதை ஊழியமா செய்யுங்க தேவனுடைய பிள்ளைகளை. இங்க பெரியவங்களுக்கு கூட ஸ்தோத்திரம் போடுறீங்களோ தெரியல, பெண்கள் பிள்ளைங்களை பார்த்து கை கொடுத்து ஜோம் பண்றியா, ஆண்டி உனக்கு ஜோம் பண்றேன், பாட்டி உனக்கு ஜோம் பண்றேன், அம்மா உனக்கு ஜோம் பண்ணி சொல்லிட்டு போங்க. தகப்பன்மாருக்கு சொல்றேன், வாலிப தம்பிமாரெல்லாம் பார்த்து சொல்லிட்டு போங்க, உனக்கு ஜோம் பண்றேன். நீங்க இவங்களை ஊக்குவிங்க. நீங்களே எந்திரிச்சு ஓடிட்டனா இந்த பிள்ளைங்களை யார் ஊக்குவிப்பது? இவர்களை ஊக்குவிக்காவிட்டால் இவர்கள் பின்வாங்கி போவார்கள். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. தயவு செய்து பெற்றோர்களே, தாய்மார்களே, இந்த பிள்ளைங்க பேரையா டைரியில் எழுதி வச்சு ஜோம் பண்ணுங்க. இந்த தலைமுறைகள் கர்த்தருக்கு பரிசுத்தமுள்ள சந்ததியை வளரும் போது அதுல ஒரு பங்கு உங்க பேரில் எழுதப்படட்டும். ஜீவ புஸ்தகத்தில் ஊழியமா செஞ்சிருக்கேன், ஊழியமா இன்னொரு சந்ததியை உருவாக்கணும். ஒரு எலியா ஆசகேலை உருவாக்கி, யெகூவை உருவாக்கி, எலிசா உருவாக்கிட்டு தானே பரலோகம் அவர் எடுத்துக்கொண்டது. இன்னொரு சந்ததியை உருவாக்காம நம்ம போயிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, சவால் விடுகிற சந்ததியை எழும்பி தாகணும், சவால் விட்டு தாகணும் சத்துருக்கு. இனி சத்துருடைய சவாலை கண்டு பயப்படுகிறதுக்காக நம்ம கர்த்தர் நம்மளை அழைக்கல. ஆனால் இந்த சத்துருடைய திட்டங்கள் யாவும் நசுக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய முழங்கால்களிலும் நம்முடைய வைராக்கியத்தில் தான் இருக்கிறது. எலியாவை போல் ஆண்டவரே, நாங்கள் வைராக்கியமா எழும்புவோம். தேசங்களை எப்படியாவது மீட்டுக்கொள்ளும். நாங்கள் இன்னொரு சந்ததியை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று, வைராக்கியமா நிற்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறார் எலியா, ஆண்டவரே நான் ஒருவன் மாத்திரம் வைராக்கியமா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் ஒருத்தன் ஆண்டவரே, நான் ஒருத்தன் ஆண்டவர். சுய பரிதாப நேரத்தில் நம்ம ரொம்ப இருக்கும் பார்த்துங்க. இந்த சுய பரிதாபம் நான் ஒருவன், நான் ஒருத்தி அப்படின்னு சொல்ல வைக்கும். ஆனா ஆண்டு சொல்றாரு, எலியாவே நீ என்ன, உனக்கு தெரியாதா இஸ்ரவேல் தேசத்தை பத்தி? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நீ நான் மாத்திரம் சொல்றேன் அப்படின்னு தான் ஆண்டு சொல்றாரு. 19:18 பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை தேசத்துல ஆங்காங்கே மீதியாக என்றால் மறைத்து வைத்திருக்கிறது. உன் கண்ணுக்கு தெரியல, ஆனா ஆங்காங்கே அது முழங்கால் படிட்டு தேசங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறது, அது தேசங்களுக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது, அது தேசங்களுக்காக திறப்புல நிற்கிறது. 1-2 இல்ல, 7000. 2 ராஜாக்கள் 1ல வாசிக்கிறோம். அகசியா என்கிற ராஜா ஒருத்தர் சோமலாம படுத்திருக்கிறான். படுத்துட்டு அவன் வியாதி நீங்கி பிழைப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு பாகால் செபுலுடைய பீடத்தில் போய் விசாரிங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். மதிகட்ட ராஜா, நான் சாவனா பிழைப்பனான்னு சொல்லி ஆண்டவற்றை விசாரிக்க மனசுல அந்நிய தெய்வங்கள்ட்ட போய் விசாரிக்க அனுப்புறான். எலியா கூப்பிட்டு சொல்றான், நீ சாகவே சாவ. எங்க ராஜாட்டெல்லாம் அப்படி சொல்லிட்டு உயிரோடெல்லாம் இருக்க முடியாது. அதான் அவன் கீழ் அதிகாரத்தில் கீழ் வசனங்களை பாருங்க, 50 பேரை அனுப்புறான். எலியாவை கூட்டு வா. அது அக்கினி வானத்துல இருந்து இறங்கி அவங்கள பட்சிச்சுட்டே இருக்கு. தைரியமா நிற்கிறார். ராஜாக்களுக்கு சவால் விட்டுக்கிற எலியா. சில பலவீனங்களுக்கு சவால் விட்டு ஜெபம் பண்ணுங்க. பலவீனமே என்ன செஞ்சு அடிக்கடி சொல்றதா, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அடிக்கடி கேளுங்க, போராட்டமே உன் ஜெயம் எங்கே, பலவீனமே உன் கூரங்கே, உன் ஷார்ப்னஸ் எங்க. சொல்லுங்க. விசுவாசத்தோட சவால் விடுங்க. வியாதி நம்மளை என்ன செய்யும், சில போராட்டங்கள் என்ன செய்யும், சில மனிதருடைய தந்திரங்கள் என்ன செய்யும், சில மனிதருடைய மந்திரங்கள் நம்மளை என்ன செய்யும். நம்ம ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம். சொல்லணும், ஆண்டவரே எலியாவின் ஆவி எங்களுக்கு தாங்க, எங்கள் குடும்பம் எலியாவின் ஆவியினாலுக்கு ஆண்டவரே ராஜா நிரப்பப்படுவதாக. சில மனிதர்களை கர்த்தர் பிடிக்கணும்னா என்ன காரியத்தை செஞ்சு பிடிப்பாரோ தெரியாது, ஆனா பிடிக்க பற்றணும். ஒரு ஊழியர் சொன்ன காரியத்தை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். ஒரு பெயர் கிறிஸ்தவ சபையில ஒருத்தர் பாஸ்டரா இருக்கிறார். பாஸ்டர் அவருக்கு ஒரு ஆவிக்குரிய மனைவியை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்றதுக்கு சும்மா பைபிள் எடுத்து நிற்பாராம். வீட்டில் அவங்க மனைவி காலையிலே ஜெபிப்பாங்களாம். அதிகாலையில் எழுந்து பாட்டு பாடி அப்படியே கர்த்தரை நோக்கி ஜெபிப்பாங்களாம். காலால பைபிளை எத்தி விடுவாராம். எப்படி பாஸ்டர், சர்ச்சில் பேர் கிறிஸ்தவ சபையில் பாஸ்டர் காலால தள்ளி விடுவாராம். என் தூக்கத்தை கெடுத்துட்டியோ, ஏன் சத்தமா ஜெபம் பண்ற, ஏன் சத்தமா பாட்டு பாடுற, யாராவது இங்க சத்தமா ஏன் ஜெபம் பண்ற, எத்தனை பாட்டு பாடுறேன்னு கேட்டீங்கன்னா காதை செவிடாக்கிடுவார். நான் இதுக்கு சாட்சியே சொல்லியிருக்கிறேன், ஒரு சாட்சி உங்களுக்கு. இதை சொல்ல நேரம் ஆகும். சத்தமா தான் பாடணும், சத்ரு கேட்கும்படி தான் பாடணும், வைராக்கியமா தான் ஜெபிக்கணும்.
அப்போ இப்படிலாம் செய்வாராம். கையை தட்டுனா கையில் வந்து ஓங்கி அடிப்பாராம். சும்மா இருக்க முடியாத காலங்காத்தாலே கையை தட்டிக்கிட்டு பைபிள் வாசித்துக்கிட்டு அமைதி அவனுக்கு இருக்க முடியாதவங்க. அந்த மனைவி கண்ணீர் வடிச்சு 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 ஜோம் பண்ணுவாங்களாம். ஜோம் பண்ணும்போது ஒரு ஊழியக்காரருடைய கூட்டத்தில் எப்படி எதாச்சியாக வந்து உட்காந்துட்டார். அப்போ அந்த ஊழியக்காரருக்கு இவரை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறவருக்கு வந்து உட்கார்ந்தவரை பற்றி தெரியாது. ஆனால் ஆவியானவர் சொல்லிக்கிற நீ கீழே இறங்கி போய் அந்த மனுஷனை தொடு. அவர் பாஸ்டர்னு இவருக்கும் தெரியாது. ஆனால் இவர் கீழே போய் உட்கார்ந்து தொட்டுட்டார். கீழே இறங்கி போய் அவரை தொட்டா அப்படி தூக்கி வீசிச்சான். வீசினதுல ஒரு காலும் ஒரு கையும் அப்படி திரும்பிக்கிட்டார். ரிவர்ஸில் பிடிச்சான் காலும் கையும். அவர் வந்து இப்படியே வந்து கேட்காராம், ஐயா இது திரும்புமா, அந்த கையும் காலும் திரும்புமான்னு. அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு அந்த கையும் காலும் கொஞ்சம் திரும்பி வந்துச்சான். அப்போதான் அவங்க மனைவி வந்து சொல்றாங்களாம், ஐயா இவர் இப்படிலாம் செய்வார், காலால் பைபிளை மிதிச்சவர், ஊழியக்காரன், அந்த காலால் பைபிளை தள்ளி விட்டவர், நான் கை தட்டுனா என் கையில் வந்து அடிப்பார். அண்ணன் பாஸ் சொன்னார், முதல்ல சொல்லியிருந்தா ஒரு 3 மாதத்துக்கு கையும் காலம் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஜெபிச்சிருப்பேன்லாமா, ஏன் தான் நீ முதல்ல சொல்லலை அப்படின்னாரா. அந்த அம்மா 1 மாதம் கழிச்சு மறுபடியும் அந்த ஊழியக்காரரை பார்க்க வந்து சொன்னாங்களா, ஐயா உங்களுக்கு வாழ்த்துக்கள், இப்பொழுது அவர் நல்ல கணவனாயிருக்கிறார், நல்ல மனிதனாயிருக்கிறார். முதலாவது அவர் நல்ல மனிதனாயிருக்கிறார், 2வது நல்ல கணவனாயிருக்கிறார், 3வது நல்ல போதகராயிருக்கிறார். அப்போ அவங்க சொன்னாரு, ஒருத்தன் நல்ல மனிதனாய் நல்ல கணவனாக இருந்தால் தான் நல்ல போதகராகவும் இருக்க முடியும் என்று சொன்னார். ஆண்டவர் இந்த மனிதனை அப்படியே மாற்றி இன்றைக்கு ஆண்டவர் சபைகளிலே வல்லமையாக இந்த மனிதனை பயன்படுத்த, ஊழியக்காரரை பயன்படுத்துகிற. ஏன் தெரியுமா? ஒரு தெய்வீக மாற்றம், ஒரு அக்கினி அபிஷேகத்தின் மாற்றம், ஒரு கிருபையின் மாற்றம், தேவனால் தொடுகிற ஒரு தெய்வீக மாற்றம் வந்தால் மாறாதுன்னு நினைப்போம்ல, இது கட்டுக்கே சேராது, இதெல்லாம் எங்கே மாறப்போகுது, அப்படியே கர்த்தர் மாற்றுவார். அப்படி சிலர் கர்த்தர் மாற்றட்டும். சபைகளுக்குள்ளும் வீடுகளுக்குள்ளும் இருக்கிற சில பொல்லாத ஆவி பிடித்த, ஆண்டவருக்காய் வைராக்கியம் இல்லாமல் உலக பிரகாரமாய் அலைந்து கொண்டிருக்கிற, தன் நோக்கம் போல் அலைகிற, இஷ்டம் போல் அலைகிற, சர்ச்சுக்கு வரும்போது வேற வேஷம், உலகத்துக்குள்ளே போகும்போது வேற வேஷம் போட்டு அலைகிற சில பொல்லாத மனிதர்கள் இந்த கடைசி நாட்களில் தேவனால் தொடப்படுவார்களா? 2 ராஜாக்கள் 2 எலியாவின் சகாப்தம் அங்கே முடிகிறது. நான் அங்கே முடிகிறது என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் சொன்னேன் ஒழிய, ஆண்டவர் அந்த எலியாவின் ஆவி உள்ளவர்களை கர்த்தர் இன்றைக்கும் தேசங்களை வைத்திருக்கிறார். ஏன் நம்மையும் அப்படி எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். எலியாவை எடுத்துக்கொள்ள போகிறார் என்று எலிசாவுக்கு தெரியும். தெரிஞ்சு பின்னாலே போறாரு. பெத்தேல், கில்கால், யோர்தான், எரிகோ எல்லாத்துக்கும் போறாரு. எலியா ஒரு காரியத்தை கேட்கிறாரு எலிசாட்ட, நான் போய் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக நான் உனக்கு என்ன செய்யணும்? அவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியின் வரை எப்படி பாருங்க. எலியாவோடு எலிசா நடந்ததுனால, எலியாவோட எலிசா இருந்ததுனால உலகத்தின் மேல சிந்தை இல்லை, வேற எந்த நோக்கமும் இல்லை. உமக்குள்ள இருக்கிற ஆவியின் வரம் அப்படியே டபுள் போர்ஷனா, அப்படியே டபுளா, அப்படியே ரெட்டிப்பா, அப்படியே 2 மடங்கா எனக்குள்ள வந்துடட்டும். என்ன ஒரு தாகம் தேவனுடைய பிள்ளைகளே, டெய்லி கேட்கணும், ஆண்டவரே எலிசாவை போல என்னை 2 மடங்கு அபிஷேகிச்சிருங்க ஆண்டவரே. நமக்கு சொல்லுவோம், 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னீரே, தாரும் வாரும் போறம்ட்டே இருந்தா இருக்க வேண்டியதான். நன்மைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் அபிஷேகம் நாங்களே கேட்கிறோம். வரங்களினால் வருகிற அபிஷேகம், கிருபையினால் வருகிற அபிஷேகம். ஒரு நாளைக்கு 100 தடவையா சொல்றேன், ஆண்டவரே ஆவின் வரங்களில் என்னை நிரப்பும், ஆவின் வரங்களா நிரப்பும். வார்த்தையாகிய வல்லமை, கிருபையாகிய வல்லமை. நாங்கள் பலிபீடத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தை உரைத்துக் கொண்டு இருக்கும் போதே செய்ய வேண்டிய காரியத்தை இந்த வசனம் செய்து நாங்கள் போக முடியாத இடங்களுக்கு இந்த வசனம் போய் அனுப்பின காரியமாய் முடியும்படி ஆண்டவரே சில பொல்லாத இருதயங்களை கர்த்தருக்கு நேராய் திருப்பி, சில காயப்பட்ட இருதயங்களை காயத்தை கர்த்தர் மாற்றி, சில பலவீனமுள்ள சரீரங்களை சுஸ்தமாக்கி அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் கர்த்தர் செய்ய மாட்டாரா என்று நாங்களே ஏங்கி கொண்டிருக்கும் போது நீங்க அப்படி ஒரு ஏக்கத்தோடு பாரத்தோடு வரணும். ஆண்டவர் எலியாவை எடுத்துக்கொள்ள போறாரு. கடைசி நேரம் யோர்தானை சால்வை வச்சு அடிச்சுட்டு வர்றாரு. கடைசி நேரத்திலும் அந்த கிருபை பலமா வெளிப்படுது. அப்படியே சால்வை அப்படி போட்டுட்டு அப்படியே நடந்துக்கிட்டு, நான் தான் போறேனே அப்படிலாம் சொல்லலை. கடைசி நேரத்தில் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கவனமா இருக்கிறாரு. கடைசி நேரத்தில் கவனத்தை விட்டுருவாங்க சிலவங்க, வாழ்க்கையின் முடிவில் கவனத்தை விட்டுருவாங்க. தெரியும் ரக்கினி ரதம் வரப்போதுன்னு தெரியும், குதிரைகள் பரத்திலிருந்து அனுப்பப்பட போறதும் தெரியும்.
எப்படி இருந்திருக்கும் அந்த பயணம் பாருங்க. இந்த பேரசூட்லலாம் சிலர் போகிற அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கே பயமாக இருக்கும். எல்லாராலையும் அப்படி பயணிச்சிட முடியாது. அதில் ஒரு வார்த்தை பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். 11ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்களை நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது பிரித்தது பிரித்தது. பரலோகமே ஒரு பிரிவை உண்டு பண்ணுகிறது. பரலோக சிலரை பிரிக்கணும் கத்தற்காக. அது பரலோகத்தால் குறிக்கப்பட்ட பிரிப்பு. அது ரக்கா பௌஷியா தனமௌரா. அதெல்லாம் கேட்கணும் ஆண்டவரே. பரலோகமே சில மனிதர்களை பிரித்து வச்சு கத்தற்காக வாழும்படி வச்சுட்டுனா அந்த பிரிவுக்காக சந்தோஷப்படணும். பிரிச்சுட்டு போச்சான், இணைச்சிச்சுன்னு சொல்லலாங்க. இந்த இடத்துல யாரை பிரிக்குது? எலிசாவையும் எலியாவையும் பிரிக்குது. அக்கினி ரதமும் குதிரைகளும் நடுவாக வந்து நடுவுல வந்து பிரிக்குது. அருவருப்புகளின் நடுவே அக்கினி ரதங்கள் இறங்கி வந்து பிரிப்பதாக இந்த ஜெப நாட்களில சில பொல்லாத அந்நிய வல்லமைகளை பிரித்து கொண்டு போவதாக கர்த்தரால் அனுப்பப்பட்ட அக்கினி ரதங்களும் குதிரைகளும். அநேகுடைய அக்கினி ரதங்கள் அக்கினியா இல்லை. இங்க அக்கினி ரதம்னு நம்மளால அதை கற்பனை பண்ணி பார்க்க முடியல. அந்த ரதமே அப்படி அக்கினியால எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சோ என்னமோ நமக்கும் தெரியல. சிலர் பார்க்கறதுக்கு ரொம்ப அக்கினியா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு பாஸ்டர் நம்ம சர்ச்சுக்கு வந்திருந்தாரு. ஒரு நாள் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு வேடிக்கையான ஒரு காரியத்தை சொன்னார். முதல் ஆராதனை முடிஞ்சிருச்சான். 2வது ஆராதனைக்கு அவர் போகணும். ரொம்ப வயிறு பசிச்சிருக்கு. வீட்டில் பாஸ்டரமா இல்லை போல எங்கேயோ போயிட்டாங்க. இவர் கிச்சனில் போய் எட்டி பார்த்துக்க 2 முட்டை அப்படியே வெளியே இருந்துருக்கு. சரி, இந்த 2 முட்டையை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டு போவோமே, ரொம்ப வயிறு பசிக்கேன்னு சொல்லி ஆம்லேட்டு நல்ல மிளகாயெல்லாம் நல்லா வெட்டி போட்டு ஆம்லேட் போட்டாச்சு. ஆம்லேட் போட்டு ஸ்பூன் வச்சு சாப்பிட்ருக்குறா. அதனால கையையும் கழுவலை. இவர் அப்படியே உற்சாகமாக போய் அந்த பலிபீடத்தில் போய் இப்படி நிற்கிறாரு. தெரியாமல் கண்ணை தொடச்சிட்டாரு. கண்ணு அப்படியே எரியுது. மிளகா பார்த்தீங்களா, நல்லா குட்டி குட்டியாக கையை வச்சு வெட்டியிருக்கிறாரு. கையை வேற கழுவன மிளகாய். பலிபீடத்தில் அங்கிட்டு ஓடுறாராம், இங்கிட்டு ஓடுறாராம், அங்கிட்டு. ஜனங்கள்லாம் பாஸ்டருக்கு இன்னைக்கு ஏதோ அக்கினி அபிஷேகம் இறங்கிட்டுன்னு பாவம் அதுகளும் கையை தட்டி அவர் சொல்றாரு, சிஸ்டர் நான் பட்ட பாடி எனக்கு தான் தெரியுது, மிளகாயால் வந்து அபிஷேகம், இது அக்கினி அபிஷேகம் இல்லைன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தார். அது மாதிரி நிறைய பேருடைய அபிஷேகம் ஏதோ ஒரு காரியத்துக்கு சும்மா எல்லாரும் கைதட்டுறாங்க, நம்மளும் தட்டுவோம். எல்லாரும் உடம்பு ஆட்டுறாங்க, நம்மளும் ஆட்டுவோம். அது அல்ல தேவனுடைய பிள்ளைகளை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும். தேவனால் தொடப்பட்ட அபிஷேகமாக இருக்கணும். ஒரு நாள் வாஞ்சித்து கேட்கணும்ப்பா, எனக்கு எலியாவின் ஆவியை தந்துருங்க. நாங்கள் ஒரு எலியாவின் சந்ததியா நாங்கள் ஆண்டவர் என்ற உலகத்தில் தேசங்களில் நிற்கணும். எலியா என்றாலே யெகோவா என் தேவன் என்று அர்த்தம். அப்படியே அவர் நிரூபிக்கிறார். உண்மையாகவே யெகோவா தான் தேவன் என்பதை இஸ்ரவேல் தேசங்களுக்கு நிரூபித்துட்டு போறாரு. பரலோகம் அவர் எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக பரலோகத்தினால் அனுப்பப்பட்ட அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அனுப்பப்படும் போது அவர் செய்ய வேண்டியதை எல்லாவற்றையும் செய்து முடித்து எலிசாவின் கையில பொறுப்பான ஊழியத்தை ஒப்பு கொடுத்துட்டு சந்தோஷமா போறாரு. அதை வெளிப்படத்தில் வாசிக்கிறோம். அவங்க தான் எலியாவும் ஏனோக்கும் தான் திரும்ப வரப்போகிறார்கள். எலியா என்றால் யெகோவா என் தேவன், தேவனாயிருப்பா. எலியாவின் ஆவி நமக்கு இருக்கட்டும். அவர் பேசிக்கொண்டு நடந்து போகையில் அக்கினி ரதமும் குதிரைகளும் நடுவாக வந்து பிரித்தது. என்ன பேசி போயிருப்பாங்க? அங்க இடம் வாங்கி போட்டேன், இங்க இடம் வாங்கி போட்டேன், அங்க சொத்து இருக்குதா, பரலோகத்தை பத்தி பேச்சு. எலியா, எலிசாவே, உன் கையில் இந்த ஊழியத்தை ஒப்பு கொடுத்துட்டு போறேன், உண்மையா செஞ்சிரு. நான் அழிக்காத ஏசபேல தான் நீ அழிக்கணும். உன் பட்டயத்துக்கு தப்பினவன், யெகூ பட்டயத்துக்கு தப்பினவனை எலிசா அழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. யெகூவை நீ உற்சாகப்படுத்து. அவன் ஏசபேலை அழிக்க வேண்டியவன். அவன் நமக்கு முன்பாய் சவால் விட்டவன். சில ஏசபேலின் பொல்லாத ஆவிகள் எலியா போன்ற தேவ மனுஷரால், அவர்கள் எழுப்பி விடுகிற சில யெகூக்களாலே, அவர்கள் எழுப்பி விடுகிற எலிசாக்களாலே தேசங்களை மடங்கடிக்கப்படுவதாக. ஏசபேலின் ஆவி பொல்லாத ஆவி எங்கும் வேஷமிட்டு, எங்கும் ஊழியக்காரர்களை விழத்தள்ளி கொண்டு, எங்கும் ஊழியங்களுக்கு சவால் விட்டு திரிகிற பொல்லாத ஏசபேலின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெப நாட்களிலே தேசமெங்கும் ஜெபங்கள் நடந்து கொண்டு இரவும் பகலும் தேவ சமூகத்தில் எழுப்புதல் வராதா? எப்படியாலும் தேசங்கள் சந்திக்கப்படாதா என்று திறப்புல நின்று கொண்டிருக்கிற கடைசி நாட்களே ஏசபேலின் ஆவிகள் மடங்கடிக்கப்படுவதாக. பொல்லாத ஏசபேலின் ஆவிகள் எலியாவின் ஆவிகளுக்கு முன்பதாக சவால் விட்டு நிற்க முடியாமல் அது தானாய் விழும்படி வைராக்கியமுள்ள யெகூக்களையும் வைராக்கியமுள்ள எலிசாக்களையும் கர்த்தர் எழுப்பும்படி ரக்கதாலா பௌஷ தாரா ரீகா பௌஷியாந்தனா நடுவாக வந்து பிரித்தது. பேசிக்கொண்டு போகும்போதே பிரிக்கிறது போல. ஓ ரீவா பா சந்தர கர்த்தருக்காக பிரிக்கப்படணும். உங்க குடும்பம் சொல்லணும். எல்லாரும் பார்க்கிற எல்லாரும் சொல்லி, இது கர்த்தருக்காக பிரிக்கப்பட்ட குடும்பம், இது கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட குடும்பம். இது உலகத்தை போல பேசாது, இது உலகத்தை போல நடக்காது, இது உலகத்தை போல வாழாது, இது உலகத்தை போல வேஷமிடாது. பரலோகமே பிரிச்சுச்சுன்னா, ஓ அந்த பிரிவை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். சில அருவருப்புகளை பரலோகமே பிரிக்கட்டும்.
நம்மளா சில பிள்ளைகிட்ட இருந்து பிடுங்குறோம்ல, செஞ்சிடாத, வச்சிடாத, அப்படி பார்த்துடாத, இப்படி செஞ்சிடாத அப்படின்னு செய்யறது, அது நம்மளால எடுக்கிற முயற்சி அற்ப பிரயோஜனம். பரலோகமே ஒரு ஆவிக்குரிய பிரிவுகளை, ஆவிக்குரிய இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல, சில அருவறுப்புகளை பரலோகமே உங்க பிள்ளைகிட்ட இருந்து பிரிச்சுட்டுனா திரும்ப அது ஒட்டாது. அப்படிப்பட்ட நல்ல பிரிவுகள் பரலோகம் பிரிக்கிறது பாருங்க. அந்த பிரிப்பெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். எதையுமே நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம். உங்களுக்கு எதிர்காலத்தை முழுவதையும் கர்த்தரே பொறுப்படுத்திக் கொள்வார். கர்த்தரே பொறுப்படுத்திக் கொள்வார். அப்படி ஆசையா இருந்தா வாலிப தம்பி தங்கச்சி கேட்கணும். அப்போ நீங்க எல்லாம் கேட்கணும், எலியாவின் ஆவி பலமோடையவனா இருப்பான். எல்லாரும் அப்படியே முழங்கால் படிடலாம். சாத்தானுக்கு, சத்ருவுக்கு சவால் விடும் சந்ததி ரகல ஷதனமரயாந்தனா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே சவால் விடுற சந்ததியா நாங்க எழும்புவோம். பலவீனத்தை பார்த்து பயந்து ஓடுகிற சந்ததி நாங்க இல்ல. இனி சவாலை பார்த்து பின்வாங்கி போகிற சந்ததி நாங்க இல்ல. நாங்க சவால் விடுகிற சந்ததியா நாங்க எழும்புவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க, எங்களுக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தாங்க. எல்லாரும் சொல்லலாம், ஆண்டவரே எலியாவின் ஆவியும் பலமும் உடையவர்களா எங்களை மாற்றுங்க. நாங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகம் போதாது ஆண்டவரே, நாங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகம் போதாது. இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று நிரூபிக்கும்படி, சில இயேசபேலின் பொல்லாத இயேசபேலை மடங்கடிக்கும்படி ஆண்டவரே இன்னும் கூட கத்தரைங்கள் முழங்கால்களை, இன்னும் கூட கத்தரைங்கள் ஜெப ஜீவியத்தை கத்தர் பலப்படுத்துவீராக, கத்தர் பலப்படுத்துவீராக. ரீபாலபோ ஷதனகதரபரியாந்தனமரபரிபாலபா. ஓ நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. சவால் சவால் சவாலே, நாங்க பவுல போல சவால் விடுவோம். எலியாவை போல சவால் 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 சவாலே, நாங்க எலியாவை போல சவால் விடுவோம். சவாலே சத்தானுக்கு சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனை போர் வீரர்கள் நாங்க. சவாலே மாடே சத்தானேடி சொல்லுங்க, சவாலே சமாளி சத்தானேடி மாடி. சவால் 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 எலியாவை போல, எலியா போல சவால் விடுவோம். சவாலே சொல்லுங்க, சவால் 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 சவாலே, நாங்க எலியா போல சவால் விடுவோம். சவாலே சவால் 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 சவாலே, நாங்க எலியா போல சவால் விடுவோம். சவாலே ஓரா பாலக தரபரவ நீக்கவ. சாத்தானே நீ ஏமாளி, சாத்தானே நீ ஏமாளி. நாங்கள் உனக்கு சவால் விடுகிறோம். அந்நிய கிரியைகளுக்கு சவால் விடுகிறோம். அசுத்த கிரியைகளுக்கு